நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய். புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்குவோம். தண்ணி அதிகமாக கரைச்சிக்கோங்க, ஏன்னா இந்த தண்ணி தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வானல் சூடு பண்ணுவோம். வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்குவோம். அப்புறம் வெங்காயம், பூண்டையும் சேர்த்து வதக்க வேண்டும். நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்குங்க. தக்காளியை சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, தக்காளியிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். புளி தண்ணியை நம்ம இப்போ இதில் ஊற்றிடுறோம். குண்டானில் கடாயில் ஊற்றிடுறோம். இல்லை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சுக்கிட்டு தேங்காய் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சிக்கிறோம். அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மிக்ஸியில் ஜாரில் போட்டாச்சு. மிளகு, ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டோம். ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சத பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கிறோம். குழம்புல சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம அலசி கழுவி வச்சிருந்த மீனை வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் குழம்பு வந்து கொதிக்க வச்சிடுறோம் லைட்டாக. அவ்வளோதான், குழம்பு ரெடி.